இருக்கோம். இன்னைக்கு பார்க்க போறது வந்து கும்பராசி மேம். கும்பராசிக்கு குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது. நெக்ஸ்ட் 10 வருஷம் இப்படிதான் இருக்க போகுது, இந்தந்த விஷயங்கள்லாம் நடக்க போகுது. கும்பம்னா சனி பயிற்சியை கட்டாயம் பார்க்கணும். ஓகே. ஏன்னா அந்த ராசிக்கு அதிபதி அவர் தான். அடுத்து குரு பயிற்சியை கட்டாயம் பார்க்கணும். ஏன்னா புரட்டாதிக்கிற நட்சத்திரம் அங்கதான் இருக்கு. அந்த குரு வருமானத்தையும் லாபத்தையும் தரக்கூடியவரே கும்பராசிக்கு அவர் தான். அடுத்து ராகு கேது பயிற்சியும் பார்க்கணும். இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா, இப்போ ராகு கும்பத்திலே இருக்காரு. அது ஒரு நல்ல விஷயம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த ராகு 12க்கு வரும்போது, அதுவும் சதய நட்சத்திரக்காரங்களுக்கு விரயங்களே அதிகமாக. மேம், இந்த கும்பராசிக்கு இந்த 3 பயிற்சிகள் பற்றி சொன்னீங்க. இந்த 3 பயிற்சிகளுக்கான பாதகமான விஷயத்த இந்த கும்பராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கணும் அப்படின்னா இந்த 10 வருட காலங்கள் வந்து எந்த தெய்வத்தை வழிபாடு செய்கிறது சார்? ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அஸ்ட்ராலஜர் மட்டும் இல்லைங்க, ஜோதிட ஆசிரியர் அப்படின்னு சொல்லலாம். நிறைய சிஷ்யர்களுக்கு வந்து இவங்க ஜோதிடம் கற்றுக் கொடுக்குறாங்க. நீங்களும் ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேம் கிட்ட நீங்கள் கற்றுக்கலாம். அவங்க தான் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். வணக்கம் மேம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். எப்படி மேம் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். ரொம்ப ஆழமாகவும் அதே மாதிரி ரொம்ப காரகத்துவமாகவும் இருக்கு உங்களுடைய பதிவுகள் எல்லாம். மக்கள் வந்து நிறைய விரும்பி பார்க்குறாங்க உங்களுடைய பதிவுகளை அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்கிற டாபிக் மேம், இப்போ ஜோதிடம் அப்படின்னாலே எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து என்னோட லைஃப் எப்படி இருக்கும் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க இல்லையா? ஸோ அடுத்த 10 வருடங்களுக்கு மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் இப்ப இந்த நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த கிரக நிலைகளை வைத்தும் வாழ்வியல் முறையை வச்சும் எப்படியெல்லாம் அமைய போகுது ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா அப்படின்னு சொல்லுங்க. அதே மாதிரி எதை பேஸ் பண்ணி நீங்க சொல்ல போறீங்க அப்படின்றதையும் மக்களுக்கு தெரியப்படுத்துனீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா. இந்த 10 வருஷம்னு நீங்க கேட்கும்போது எனக்கு அட்சய லக்ன பத்தி தான் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா நம்ம லக்னம் மாற்றம் 10 வருஷத்துக்கு ஒரு லக்னம் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் இது வந்து ஜென்ரலான ஒரு பதிவு அப்படிங்கிறதுனால இது ஒரு ராசிக்கு 10 வருஷம் மாற்றங்களை நம்ம குரு பகவானை மட்டும் வச்சு எடுத்துட்டு போகணும். ஏன்னா அந்த குரு மட்டும்தான் கரெக்டா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடிய கிரகமாக இருக்காரு. அடுத்து வந்து இந்த சனி பகவானை எடுத்துட்டோம்னா 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார். இந்த 10 வருஷத்துல அவர் 4 கட்டம் மாறுவார். 2027 சனி பயிற்சி ஆக போது, அடுத்து பார்க்கும்போது 2029 சனி பயிற்சி ஆகும், அடுத்து 2032 சனி பயிற்சி ஆகும், அதுக்கு அடுத்து 2036 சனி பயிற்சி ஆகும். 2036 ஆகும்போது 34 ஆகும்போது 34 to 36 கடகம் வரையும் சனி பகவான் டிராவல் ஆக போறார். அப்ப இந்த 10 வருடம் இந்த டிராவலை வச்சும் அடுத்து குரு பகவான் இந்த 10 வருஷத்துக்கு மூவ் ஆகிறத வச்சும் தான் நம்ம இப்ப பலன்களை பார்க்க போறோம். இது உங்களுடைய ஏஎல்பி லக்னத்திற்குன்னு நீங்க எடுத்துக்கிட்டாலும் பலன் பொருந்தும், சூப்பரா பொருந்தும். இன்னும் ஜென்ரலான பலனை விட இது இப்போ இன்னைக்கு உங்களுக்கு ஏஎல்பி லக்னம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா அடுத்த 10 வருஷத்துக்கு அந்த ஏஎல்பி லக்னம் வரையும் இந்த பலன் பொருந்தும் கூட பார்க்கலாம். அடுத்து இந்த ராகுகேது நம்ம 3 பயிற்சிகளை மட்டும்தான் ரொம்ப பிரதானமா பார்க்குறோம். இந்த ராகுகேதை எடுத்துட்டா 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றம் அடையக்கூடிய கிரகமாக இருக்கு. இப்போ இந்த டிசம்பர்ல ராகுகேது பயிற்சி ஆக போகுது. இந்த டிசம்பர்ல கரெக்டா ராகு பகவான் வந்து கும்பராசில இருந்து மகர ராசிக்குள்ள வரப்போறார். இந்த மகர ராசிக்குள்ள வந்துட்டு அங்க 1.5 வருஷம், இந்த 10 வருஷத்துல அவர் ஒரு 5 முறை மாறக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை தருவார். அப்ப இதை வச்சுதான் நம்ம அந்த பலன்கள் எல்லாம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லலாம். இது யாருக்கெல்லாம் யாரு எதை பார்க்கணும்? எல்லா லக்னமும் குருவை மட்டுமே பார்க்கணுமா, இல்லை எல்லா லக்னமும் ராகுகேது பயிற்சியை பார்க்கணுமா, இல்லை சனி பகவானை பார்க்கணுமானா சில லக்னங்களுக்கு மட்டும் சனி பகவானை பார்த்தா போதும், சில லக்னங்களுக்கு நம்ம ராகுகேதை பார்த்தா போதும், மற்ற எல்லா லக்னங்களுக்கும் அதை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். சூப்பர். குருவை மட்டும் எல்லா லக்னத்துக்கும் பார்த்துக்கலாம். கண்டிப்பா மேம். ஏன்னா நாளைக்கு எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கும். நாளைக்கு என்னோட லைஃப் எப்படி அமைய போகுது, என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கும். அந்த வகையில அடுத்த 10 வருஷங்கள் இந்தந்த விஷயங்கள்லாம் நடக்கும், நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க, இதெல்லாம் சாதகமா நடக்க போகுது, அதுக்கு நீங்க விதைகளை இப்பவே போட்டுவீங்க அப்படின்ற மாதிரி இந்த பதிவு அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா ஒவ்வொரு ராசியா பார்த்துடலாம் மேம். கண்டிப்பா.
அடுத்த 10 வருட காலங்கள் 3 பயிற்சிகளை வச்சு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்க போறது வந்து கும்பராசி மேம். கும்பராசிக்கு குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது. நெக்ஸ்ட் 10 வருஷம் இப்படிதான் இருக்க போகுது, இந்தந்த விஷயங்கள்லாம் நடக்க போகுது, இதுலலாம் கவனமா இருங்க அப்படின்னு என்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறீங்க மேம்? கும்பம்னா சனி பயிற்சியை கட்டாயம் பார்க்கணும். ஓகே. ஏன்னா அந்த ராசிக்கு அதிபதி அவர் தான். அடுத்து குரு பயிற்சியை கட்டாயம் பார்க்கணும். ஏன்னா புரட்டாதிக்கிற நட்சத்திரம் அங்கே தான் இருக்கு. அந்த குரு வருமானத்தையும் லாபத்தையும் தரக்கூடியவரே கும்பராசிக்கு அவர் தான். அடுத்து ராகு கேது பயிற்சியும் பார்க்கணும். ஏன்னா ராகுவின் நட்சத்திரம் சதய நட்சத்திரமும் அங்கதான் இருக்கு. இந்த 3 பயிற்சிகளையும் இந்த கும்பராசி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா, இப்போ ராகு கும்பத்திலே இருக்காரு, அது ஒரு நல்ல விஷயம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த ராகு 12க்கு வரும்போது, அதுவும் சதய நட்சத்திரக்காரங்களுக்கு விரயங்களே அதிகமாக ஏற்படுத்தும். அதனால அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்ற நட்சத்திரக்காரங்களுக்கு ஒன்றும் பெரிய இஷ்யூ இருக்காது. இப்போ அதுவே அதுக்கு அடுத்து 1.5 வருஷத்துல தனுசுக்கு வரும்போது சூப்பராக இருக்கும். எதிர்பாராத லாபம்லாம் உண்டு. பெரிய அளவில் அவங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த குரு பயிற்சியும் இந்த 11ல் ராகு வரும்போது குருவும் கொஞ்சம் சாதகமாக வருவார். அப்படி வரும்போது அவங்களுக்கு ரெட்டிப்பான லாபங்கள் உண்டு. கும்பத்தை பொறுத்தளவில் தன லாபத்திற்கு அதிபதியே குரு பகவான் தான். அப்படிப்பட்ட குரு இப்போ எங்க இருக்காருன்னா 6ல் இருக்காரு. அடுத்து சிம்மத்துக்குள்ள வரும்போது சூப்பரா இருக்கும். அடுத்து கன்னிக்குள்ள வரும்போது வருமானத்தை, திடீர் வருமானம், ரெகுலரான வருமானத்தை கொடுத்துரும். ஆனால் ஹெல்த்தில் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகளே தரும். அதுவே துலாமுக்குள்ள வரும்போது சூப்பராக இருக்கும். விருச்சகத்துக்குள்ள வரும்போது பரவாயில்ல, ஒன்றும் பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. வருமானம் அங்கே நல்லா இருக்கும். தொழில் சார்ந்த ஒரு ப்ரெஷர், வருமானம் நமக்கு கூடுனாவே அங்கே தொழில் கொஞ்சம் பிஸியாக இருந்தால் தானே இருக்கும். அதனால தொழில் சார்ந்த ஒரு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். கும்பத்துக்குள்ள தனுசுக்குள்ள குரு வரும்போது கும்பத்துக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள் உண்டு. ஒரு லாபம், மகிழ்ச்சி, பேரின்பம். என்ன சொல்லப்போனால் இந்த கல்யாண வாழ்க்கையில் தோல்வி ஆயிடுச்சுன்னு பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு 2வது திருமண வாய்ப்புகளை நடத்தி கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது அந்த நேரத்தில் உண்டு. ஒரு பதவி உயர்வுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா பதவி உயர்வு அந்த நேரத்தில் கிடைச்சிடும். ஒரு நல்ல ஒரு லாபம் அப்படிங்கிறது, ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கணும், அதனால எனக்கு வருமானம் வரணும் அப்படின்னா அது நல்ல லாபத்துக்கு விற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தனுசுல குரு இருக்கும்போது நடக்கும். மகரத்துல குரு இருக்கும்போது மட்டும் இவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த மகர குரு இவங்க லக்னத்துக்கு 12ல் இருக்கிறதுனால அங்கே விரயம் ஜாஸ்தியாக இருக்கும். வெளிநாடு சார்ந்த நிகழ்வுகளில் கொஞ்சம் நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தூக்கமின்மை அதிகமாக இருக்கும். அதனால் ஆரோக்கியம் பழுதாக வாய்ப்புகள் இருக்குது. கால் வலி அப்படிங்கிறது அவங்களுக்கு அதிகமாக ஏற்படும். அதனால் மகரத்தில் குரு இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. கும்பத்துக்குள்ளே குரு வந்துட்டார். ஜென்மத்தில் குரு இருக்கிறது அவ்வளோ சிறப்புக்குரியது இல்லை. அதுவே மீனத்தில் குரு மாறிட்டாருன்னா பொருளாதாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை உண்டு. அவங்க என்ன சொன்னாலும் அப்போ நடக்கும். அது வாக்கு பலிதம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மேஷத்துக்கு குரு மாறிட்டாருன்னா கம்யூனிகேஷன் நல்லாயிருக்கும். அது அவங்க கம்யூனிகேஷன் சம்மந்தமான துறையில் இருக்காங்கன்னா இவங்க பேசுனாங்கன்னா காரியமாயிடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள். அப்போ அரசியலில் ஈடுபடுறாங்கன்னா இவங்க சொல்லுக்கு ஒரு மதிப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். அதனால் அந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது இங்கே கும்பத்தை பொறுத்தளவில் ரொம்ப சாதகமாகவே இருக்குது. மகரத்தில் வரும்போது மட்டும் இவங்க கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருக்கணும். அஷ்டம குருங்கிறது பெரிய நஷ்டங்களை எதுவும் ஏற்படுத்தாது. ஆனால் ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இப்போ சனி பயிற்சின்னு எடுத்துக்கும் போது சனி இப்போ 2ஆம் இடத்துல இருக்கார். இவங்களை பொறுத்தளவில் சனி விரையாதிபதி போய் 2ல் இருக்கக்கூடாது. வெளிநாட்டில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு நல்லாவே இருக்குது. வெளிநாட்டில் இல்லாமல் இங்கே இருக்காங்கன்னா இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது இந்த மீனத்தில் இருக்கிற வரையும் அவங்களுக்கு கொஞ்சம் விரயம், தன விரயம் ஆகும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. அதுவே அடுத்து 3ஆம் இடத்துக்கு மேஷத்துக்கு குரு சனி பயிற்சி ஆகிறாருன்னா சூப்பராக இருக்குது. மேஷம், ரிஷபம், மிதுனம் வரையுமே கும்பத்துக்கு சனி பயிற்சியால் ஒன்றும் பெரிய நஷ்டம்ங்கிறது கிடையாது. அதனால் சனி பயிற்சியை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சியெல்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது. 2027 வரையும், 27ல் இருந்து 36 வரையுமே அவங்களுக்கு நல்லா தான் இருக்குது. மேம், இந்த கும்பராசிக்கு இந்த 3 பயிற்சிகள் பற்றி சொன்னீங்க. இந்த 3 பயிற்சிகளுக்கான பாதகமான விஷயத்த இந்த கும்பராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கணும் அப்படின்னா இந்த 10 வருட காலங்கள் வந்து எந்த தெய்வத்தை வழிபாடு செய்கிறது சிறப்பு? இந்த கும்பராசி காவல் தெய்வங்களை தான் அதிகமாக கும்பிடணும். நம்ம மிதனத்திற்கும் காவல் தெய்வங்கள் தான் சொல்லியிருந்தோம். இந்த கும்பத்துக்கும் காவல் தெய்வங்கள் தான். அதில் பர்டிகுலராக அவிட்ட நட்சத்திரம் அப்படின்னா ஆயுதம் ஏந்திய தெய்வங்களே அவங்க வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் ஊர் எல்லைப்புறங்களில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களை வழிபடுறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். இந்த ராகுடைய நட்சத்திரம், சதய நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து பிரத்திங்கரா வழிபாடு பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும்.
அதர்வன காளி பிரத்யங்கர வழிபாடு அவங்களுக்கு ரொம்ப சாதகமான பலன்களை தரும். அதுவே பூரட்டாதி நட்சத்திரமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு குபேரலட்சுமி வழிபாடும் வெள்ளிக்கிழமை கஜலட்சுமி வழிபாடும் அவங்களுக்கு ரொம்ப விசேஷமான பலன்களை தரும். இயல்பா வெள்ளிக்கிழமை கஜலட்சுமி பூஜை பண்ணுங்க. ஒரு கலசத்தை வச்சு 2 யானைகள் இருந்தால் யானைகளை வச்சு இல்லை கஜத்தோட இருக்கக்கூடிய லக்ஷ்மி படத்தை வச்சு பூஜை பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். ரொம்ப அருமை மேம். 3 பெயர்ச்சிகளும் அடுத்த 10 வருஷம் கும்பத்துக்கு என்னென்ன மாதிரி விஷயங்களை கொடுக்க போகுது, எதெல்லாம் சாதகமாக மாற்றிக்கணும்னா என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஒரு அற்புதமான தகவல் கொடுத்துருக்கு மேம். நீங்கள் ஜோதிடம் கற்றுத்தரப்படும், நான் வந்து கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா ஒரே மாதத்தில் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் வந்து நான் ஜோசியம் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு இருப்பாங்க. நானும் ஒரு ஜோதிடர் ஆகணும் அப்படின்னா ஒரே மாதத்தில் முடியுமா மேம்? நானும் ஒரு ஜோதிடர் ஆகணும்னா அதுக்கு 1 மாதம் பத்தாது. நான் ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கணும்னா 1 மாதம் போகும். ஓகே. இப்போ நான் சமையல் கலையில் தேர்ந்த வல்லுநராக ஆகணும்னா அதுக்கு பல டிஷ்ஷை நான் செஞ்சு பார்க்கணும், பழகணும். அது யார் என்ன கேட்பாங்கன்னு தெரியாது, எல்லாத்தையும் செய்ய தெரியணும். அதுதான் ஜோதிடம். நான் பார்க்கணும் அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும். ஆனால் ஜோதிடம் நான் சமையல் பண்ண என்ன தெரிஞ்சுக்கணும், நான் சாப்பிட்றதுக்கு எனக்கு சாப்பாடு செய்ய தெரியணும் அப்படின்னா அதுக்கு சில முக்கியமான டிஷ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். அந்த மாதிரி தான் இந்த 1 மாதத்தில் உங்கள் ஜாதகத்துக்கு நீங்கள் பலன் எடுக்கிறதுக்கு. இப்போ பெரும்பாலும் என்ன கேள்விகள் பிரதானமாக வந்துடுற போகுது, என் பையன் நல்லா படிப்பானா, எங்கள் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணணும், நான் இடம் வாங்க வேணா, வீடு வாங்கணும், தொழில் எனக்கு நல்லா இருக்குமா, கடன் எப்போ தீரும், எனக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்குமா, இதுதானே ஒருத்தருடைய பிரதானமான பேசிக் கொஸ்டினா இருக்கும். இந்த கேள்விகளுக்கு உங்களால் பதில் எடுக்க முடியுமானா எடுக்க முடியும். இல்லை நான் நுணுக்கமாக எனக்கு ஆப்ரேஷன் நடக்கும்னா எப்போ நடக்கும், எந்த மாதத்துக்குள்ளே நான் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஸ்பெசிஃபிக் கொஸ்டினுக்குள்ளே போறீங்கன்னா அடுத்தடுத்த அப்டேட். ஜென்ரல் மருத்துவர்கிட்ட போய் தலைவலி, கால்வலி, கைவலின்னா மாத்திரை கொடுப்பேன். ஆனால் எந்த பார்ட்டில் உங்களுக்கு என்ன பிரச்சனையினால வலிக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் போகணும் இல்லையா? அந்த மாதிரி தான் இது நமக்கு தேவையானதை நம்ம செல்ஃபாக நம்மளுக்கு இது நல்லது இது கெட்டதுன்னு புரிகிற அளவுக்கு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க உன் ஜாதகம் யோக ஜாதகம்ப்பா, நீ ஓகோன்னு இந்த பரிகாரத்தை மட்டும் பண்ணு, ஒரு 10,000 ரூபா தான் செலவாகணும் ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா நம்ம ஜாதகம் இப்போ இந்த 10,000 செலவு பண்ணால் எனக்கு பலன் தருமான்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நீங்கள் படிக்கணும். அதுக்காக தான் உங்களை படிக்க சொல்லணும். இது கரெக்ட் தானா? ஒருத்தர்கிட்ட நம்ம ஏமாறக்கூடாது. அந்த ஏமாறாம இருக்கணும்னா நம்ம அதை பத்தின ஒரு அறிவு நமக்கு வேணும். அதுக்காக தான் ஜோதிடம் உங்களை படிக்க சொல்றேன். சூப்பர் மேம். இப்போ இந்த ஜோதிடம் கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னா இதே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அவங்க உங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். கண்டிப்பா. ஏன்னா முதல் முறையாக ஜோதிடம் சேருவவங்களுக்கு ஒரு 64 இன்ட்ரோடக்ஷன் வீடியோ கொடுத்துடுவோம். அந்த வீடியோல அவங்க என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா வகுப்பு அவங்களுக்கு சுலபமா இருக்கும் அப்படிங்கிற தகவல் அதுல இருக்கும். அதை மட்டும் பார்த்துட்டாலே போதுமானது. சூப்பர் மேம். மக்களுக்கு இந்த பேசிக் நாலேஜ் வேணும். ஜாதகம்னா என்ன, ஜோதிடம்னா என்ன, உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் முதல்ல பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு வகுப்பு நீங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. அது கண்டிப்பாக மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ரொம்ப நன்றி மேம். நன்றி. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு இப்படி தான்ப்பா லைஃப் இருக்கும் அப்படின்னு இந்த பதிவை பார்த்து நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேடம் கிட்ட நீங்கள் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, அதே மாதிரி ஜாதகம் பார்க்கணும், ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.